வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திருமலையில் நடக்கிற அன்னதானத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன டைமிங்கில் அன்னதானம் நடக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தோன்னா ஒரு டிவி வச்சு அதில் டைமிங் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிலேருந்து எத்தனை வரை இருக்கோ அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பார்த்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டைமிங் போட்டிருக்கு. நடுவில் 1 hour பிரேக் விடுறாங்க. அதுக்கப்புறமா திரும்பியும் டின்னர் நடக்குது. இப்போ நம்ம சாப்பிட போகலாம். இந்த இடத்துல பெருசாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இந்த சைடு கருடர் இருக்காரு. அப்படியே அந்த சைடு பார்த்தா ஆஞ்சநேயர் இருக்காரு. நம்ம இப்போ அப்படியே ஹால் 1க்குள்ளே சாப்பிட்றதுக்காக போகிறோம். எல்லா பக்தர்களும் உள்ளே போயிட்டுருக்காங்க. போன உடனே இங்கே ஹேண்ட் வாஷும் வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு போய் கை கழுவுறோம். அதுக்கப்புறமா எந்த இடத்துல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்து அங்கே போய் நம்ம உட்காரணும். இந்த மாதிரி லைனாக வாழை இலை போட்டு கிளாஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல உட்காந்தாச்சு. கிளாஸ் எடுத்து நிமித்தி வச்சிடலாம். சக்கரை பொங்கல் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குங்க. இங்கே காயும் இருக்குது, சட்னியும் வச்சுருக்காங்க. இது என்ன சட்னின்னு தெரியலங்க, ஆனால் சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருக்குது. இதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு லைனாக எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. நமக்கும் சாப்பாடு போட்டுட்டாங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு நமக்கு சாம்பார் ஊற்றிருக்காங்க. சாம்பாரை சாப்பிட்டு முடித்தோடனே ரசம் ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் மோர். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்போ நம்ம இலையை மூடிடலாம். இங்கே பெருமாளும் இருக்கார். இப்போ நம்ம அப்படியே வெளியில் போகிறோம். திரும்பி கை கழுவிட்டு வெளியில் போகிறதுக்காக. நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்த பந்திக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பெஞ்ச் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வயிறார சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்ததுங்க. இப்போ நம்ம அப்படியே வெளியில் போகிறோம். இந்த அன்னப்பிரசாதம் கொடுக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னா கோயில் புஷ்கரணி தீர்த்தத்துக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. நீங்கள் திருமலைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே அன்னப்பிரசாதம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் திருமலையில் நடக்கிற அன்னதானத்தை பற்றி நம்ம ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்போம். இதே மாதிரி நம்ம திருமலை பற்றி நிறைய வீடியோ போடுறோம். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.